இஸ்ரேல் திரும்பவும் அட்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீரேட் பகுதியில் அட்டாக். சிவிலியன் மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்துருச்சு. 1 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 4 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருந்தாலும் அது கொஞ்சம் மழுப்பக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அந்த பில்டிங்கை டார்கெட் பண்ணிக்கிறாங்க. மக்கள் இருக்கக்கூடிய டைம்ல மக்கள் இருக்கும்போது அந்த பகுதியில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அல் பஹாரியா அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பில்டிங்கோட பேரு. ஸோ அந்த பில்டிங்கை குறிப்பா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ சிவிலியன்ஸ் அப்படிங்கிறவங்க வேணா பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆனா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், தேவதூதரோட பிறந்த நாள். பல விஷயங்கள் நடந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில புட்டின் அவர்கள் கால் பண்ணியிருக்கிறார், ஜெலன்ஸ்கி அவர்கள் கால் பண்ணியிருக்கிறார். ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அது நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பார்க்கும்போது பார்க்கலாம். பட் ஆனா இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா தேவதூதரே காண்டாய் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. இந்த மார்னிங் பியூரூட்ல ஒரு அட்டாக் நடந்திருக்க கூடாது. பர்டிகுலரா இந்த ஒரு ஸ்பெஷல் நாள்ல, அமைதிக்கான ஒப்பந்தம் ஈரானோட போடக்கூடிய இந்த நாள்ல இஸ்ரேல் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதெல்லாம் ரைட்டு தான், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா இது போல ரெஸ்பாண்ட் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? இப்படி போய் அட்டாக் பண்றதுனால. அதனால யாரும் அட்டாக் பண்ணிக்கூடாது, இஸ்ரேலும் அட்டாக் பண்ணக்கூடாது, ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. யாரும் அட்டாக் பண்ணாதீங்க, எல்லாம் பண்ணிக்காதீங்க, ரெஸ்ட்ரெயின் பண்ணுங்க, அமைதிகாருங்க. ஏதோ நடந்துருச்சு, நடக்கக்கூடாதுதான் நடந்துருச்சு, அமைதிகாருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். ஆனா ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கெலிபாஃப் அவர்கள், டாப் ஹெட் நெகோசியேட்டர் இருக்கிறா இல்லையா, அவர் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார். இந்த ஜியோனிஸ்ட் அக்ரஷன், இஸ்ரேல் பாக்குறவங்க இஸ்ரேல் பாத்துக்கோங்க. ஸோ அவர் போட்டது ஜியோனிஸ்ட் அக்ரஷன் தான் போட்டாரு. ஸோ அவங்கள ஜியோனிஸ்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க, ஜியோனிஸ்ட் ரெஜிம் அப்படிங்கிறது போல ஆளுகின்ற அரசாங்கத்தை அது போல பேர் வச்சு அழைக்கிறாங்க. ஸோ இவங்களோட அக்ரஷன் தாஹியா பகுதியில திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா எதை வெளிப்படுத்தி இருக்குன்னா, அமெரிக்கா அவங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட், அவங்களோட கமிட்மெண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துற அளவுக்கு அவங்களால முடியல. அவங்க கிட்ட எபிலிட்டி இல்ல கிரீன் லைட் கொடுக்குறாங்க. சரி போய் அடிச்சுக்கப்போ அப்படிங்கிறது போல ஒன்னு கிரீன் லைட் கொடுக்குறாங்க. இந்த குட் காப் பேடு காப் எல்லாம் வந்து பார்த்தா பழைய கேமு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வில் இல்ல, உங்களோட கமிட்மெண்ட்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்கான அந்த ஒரு இஷ்டம் உங்களுக்கு இல்ல, கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடையாது. இதே போல போச்சுன்னா சரியில்லை, பேச்செல்லாம் சரி வராது அப்படிங்கிற கலிபாஃப் அவர்கள், த ஹெட் ஆஃப் த ஈரானியன் பார்லிமெண்ட் நேஷனல் செக்யூரிட்டியோட ஹெட், செக்யூரிட்டி கமிஷனோட ஹெட் இப்ராஹிம் அசீஸ் அவர்கள், அவர் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, இன்னைக்கு செஞ்ச அந்த கிரைம் ஜியோனிஸ்ட் சொல்லுவாங்க. இஸ்ரேலோட ஆளுகின்ற அரசாங்கத்தை மென்ஷன் பண்றதுக்காக இவங்க இப்படி சொல்லுவாங்க. ஸோ தாஹியா பகுதி பீரூட் பகுதியில திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, கிரெடிபிலிட்டி இல்ல, அமெரிக்கா மேல நம்பகத்தன்மையே இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் ரெஜிமை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு கூட அவங்க கேப்பபிளா இல்ல. ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். ஸோ அமைதி அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் கேட்டாரு. ஈரான் அதுக்கு ரிட்டாலியேஷன் அப்படிங்கிற சொன்னாங்கன்னா இன்னைக்கு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டியது இல்லையா? அப்ப திரும்பவும் தள்ளி போக போகுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஈரான் சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய எஸ்கலேஷன், இந்த எஸ்கலேஷன்ல யார் அடிப்பா? இஸ்ரேல் அடிப்பாங்களா இல்ல அமெரிக்காவே அடிப்பாங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ அது போல ஒரு விஷயம்னா அமெரிக்கா என்ன செய்வாங்க, எந்தெந்த பகுதிகளை அடிப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. அமெரிக்காக்கு ஒரு ஆஃப் ரேம் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதாவது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஈரான் தெளிவா இதுல அமெரிக்காவை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா பரவாயில்ல, அப்படி இல்லை அப்படின்னா இஸ்ரேலை மட்டும் டார்கெட் பண்ணாங்கன்னா திருப்பி சிக்கிக்குவாங்க அப்படின்னு பலரோட கருத்து. அமெரிக்கா ஈரானை மட்டும் அமெரிக்கா இஸ்ரேலை மட்டும் இதுல என்கேஜ் பண்ண வச்சுட்டு ஆயுத உதவிகள் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ ஒன்ஸ் அது நடந்துச்சுன்னா இங்க அமெரிக்காவோட பேஸ், கல்ஃப் ரீஜன்ல இருக்கக்கூடிய பேசஸ்லாம் அன்டச்சா இருந்துருச்சுன்னா ஈரானை கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டமேட்டிக்கா அட்டாக் பண்ணி வீக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உள்ள சிவில் வார், உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அவங்க ஒரு தலைவரை எலிமினேட் பண்ணா அடுத்த ஆளை பார்த்துட்டு போறாங்க. நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆளை பார்ப்போம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த யாரு தாக்குதல் பண்ணாங்களோ நாங்க எரிச்சிடுறோம் பதிலடி கொடுத்து அப்படிங்கிறது போல ஒரு தப்பு பேசினது.
ஈரான்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் மேல இருக்கக்கூடிய அதிருப்திகள் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான்ல. அவர் பேசக்கூடிய ஒரு விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அது எப்படி நம்ம தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா, எலிமினேட் பண்ணா நீங்க வேற ஒரு ஆள் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்வீங்க அப்படிங்கிறது போலலாம். ஸோ இது போல ஏதோ ஒண்ணு டைம் இழுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, குழப்பங்கள கிரியேட் பண்றது தான். ஏதாச்சும் ஒரு சைடுல யாராச்சும் ஒண்ணு, எதையாச்சும் ஒண்ணு பேசும்போது, அது இப்படியே பண்ணிடலாமா அப்படிங்கிறது போல, சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல வந்து பண்ணா அமெரிக்கா இது போல நாடுகள் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உள்ள இருக்கக்கூடிய மொசாட் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தப்பு தப்பா பேசுறது, பேசாதத கூட ஏஐ பேசின மாதிரி வீடியோக்கள் போட்டு அதை நம்ம வச்சு வைரல் ஆக்கி பெரும் பிரச்சனை ஆக்குறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியும். ஸோ இது போல ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்காக வந்து பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் லெபனான்ல அடிச்சிருக்கிறாங்க. இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ரிட்டாலியேட் பண்ண போறாங்க, அமெரிக்காவை அடிச்சாங்கன்னா ஈரான் தப்பிச்சாங்க, அப்படி இல்லை அப்படின்னா சிக்கிக்குவாங்க அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துங்க. ஏன்னா ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யுத்தம் மட்டும் வந்துருச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் உளவு தகவல்களை அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய நபர்கள்கிட்ட கொடுத்து அவங்களோட ப்ராக்சி யுத்தமா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி டைரக்டா அமெரிக்கா இன்வால்வ் ஆகாம இதுல ஈரானை மட்டும் போர்லயே வச்சுட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும். அமெரிக்கா போர்ல இழுக்கணும். ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். வந்தமா அட்டாக் பண்ணமா கிளம்புனமா மற்ற வீக் ஆக்கிட்டோம்ல அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறது போல கை கழுவி விட்டுட்டு போகக்கூடிய அந்த விஷயத்த ஈரான் அலோவ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டோட கருத்துக்கள் நடக்குதா என்னன்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஈரான் துல்லியமான தாக்குதல் இந்த கடைசி எஸ்கலேஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், சில நாட்கள்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜ் வந்தே தீரும், அந்த டைம்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப ஈரான் என்ன கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட AR-327 அப்படிங்கிற ஒரு கமாண்ட் ஏர் டிஃபென்ஸ் ரேடார் சிஸ்டம் நாங்க அடிச்சிருக்கோம் காமிகாசி ட்ரோன்களை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது போல கிளைம் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் இமேஜ் வச்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஓகே அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இந்த AR-237 அப்படிங்கிற ரேடார் எஸ்பெஷலா காமிகாசி ட்ரோன்கள் அது பறந்து வரும்போது அதை டிடெக்ட் பண்றதுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய ரேடார் மேல ஈரானோட ட்ரோன் போய் அடிச்சிருக்கு. எப்படி வம்புக்குன்னு வேலை செஞ்சிருக்கு பாத்தீங்களா? அப்ப அமெரிக்காவோட ரேடார்ல என்னப்பா அதெல்லாம் டிஃபென்ஸே இல்லை, அவங்க ஆயுதங்களுக்கெல்லாம் டிஃபென்ஸுக்குன்னு அவங்க உருவாக்கவே இல்லை. அதுதான் ரியாலிட்டியான ஃபேக்ட். ஏன்னா அவங்க நாட்டுல யுத்தம் நடக்கல. யுத்தம் அப்படிங்கிறது அவங்க நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கல, அவங்க அதை பிளான் பண்ணவும் இல்லை. அவங்க வெறும் அஃபென்சிவ், மற்ற நாடுகளை அடிக்கிறது மூலயுமே நம்ம நாட்டை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து எண்ணம் இருக்குமோ என்னமோ. ஸோ அதனால டிஃபென்ஸுக்கு அவங்க பெருசா வந்து எதுவும் பண்ணல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா அது டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிருக்கிறதே தாழ்வா பறக்கக்கூடிய சின்ன சின்ன டார்கெட்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி டிடெக்ட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றதுக்காக தான் இந்த ரேடார். அது கன்வென்ஷனல் ஏர்கிராஃப்ட்லாம் வந்து இது பண்றதுக்காக இல்லை, க்ரூஸ் மிசைல், கைடட் ஏரியல் வெப்பன்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. இது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்றதுக்காகவே இருக்கக்கூடிய ரேடார்கள். அட்வான்ஸ்டான கேப்பபிலிட்டிஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கும் கவுண்டர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு இதுல. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆண்டனாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா மாடுலேஷன் யூஸ் பண்றதுனால 400 மெகாஹெட்ஸ் பேண்ட்வித்ல இருந்து வந்து பண்ண இது வேலை செய்யலாம். ஜாம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் எலக்ட்ரானிக் வார்ஃபேரை யூஸ் பண்ணி அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இந்த ரேடார் பத்தி பேசலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பெகிரிங் அப்புறம் யூகேல மேனுஃபேக்சர் பண்ணது பெகிரின்ல இருந்தது. ஸோ அதை முடிச்சு விட்டாங்க ஈரான் அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும் நம்ம பேசணும். இது ஒன்றை மட்டும் ஈரான் அடிச்சுக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. பெகிரின்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட 5ஆம் ஃபிளீட் பேஸ் இந்த எபிக் ஃபியூரி ரேஜ்னு வந்துச்சு, அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி, அப்படி இல்லை எபிக் ஃபியூரி. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல அடிச்சாங்க இல்லையா. ஸோ அதோட மொதல் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த AN-TPS-59 ரேடார் பெகிரின்ல இருக்கிறது. அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இஷா ஏர்பேஸ்ல இருக்கக்கூடிய ஃபியூயல் டேங்கை வந்து பண்ண அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ரெண்டாவது இருக்கிறது. அடுத்தது மூணாவதா வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அல்சலிம் ஏர்பேஸ்ல குவைத்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடார் அடிச்சிருக்காங்க. ஸோ இது போல லைனா ஓடி இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அடுத்தடுத்து வந்து பண்ண தாக்குதல்கள் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஈரானோட தாக்குதல் ரொம்ப துல்லியமா இருக்கு. ப்ரிசைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இழப்புகளை ஏற்படுத்துற மாதிரியான தாக்குதல் பண்றாங்க. அமெரிக்கானால உளவு தகவல்களோ பாதுகாப்போ வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியல. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இப்ப ஈரான் எப்படி ரிட்டாலியேட் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான தாக்குதல் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணா சொமாலி லேண்டோட அதிபர் முகமது அப்துல்லாஹி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிறாங்க 35 வருடம். சொமாலி லேண்ட் அப்படிங்கிறது தனி ஒரு நாடு அப்படிங்கிறது போல பல நாடுகளால் அங்கீகரிக்கப்படலனாலும் சொமாலியால இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு தனி நாடு. இது சில நாடுகள் அங்கீகரிக்கிறாங்க. ஸோ அதுல இஸ்ரேலும் ஒண்ணு. ஸோ இப்ப அந்த நாட்டோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சொமாலியா கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் சொமாலி லேண்டோட அதிபர் அப்படிங்கிறவங்க வந்து பண்ணா இஸ்ரேலுக்கு வந்து போயிருக்கிறாங்க. இஸ்ரேலோட அதிபர் இசக் ஹெக்ராக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபாரின் மினிஸ்டர் ஜிடான் சாரஸ் அவர்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து பண்ணா பார்த்து மீட் பண்ணி மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக? செங்கடல்ல ஹவுதிஸ்க்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா செக் வைக்கிறதுக்காக இஸ்ரேலோட பேஸ், இஸ்ரேலோட ராணுவ நடவடிக்கைகள், உளவு தகவல்கள் இந்த பகுதிகள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கான வேலைகள் இந்த இடத்துல சொமாலி லேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா சவுதி அரேபியாவா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் த்ரெட்டா இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா காசா இது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா மெடிட்ரேனியனோட ஒரு அந்த செங்கடலோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிறாங்க. இப்போ செங்கடலோட எக்ஸிட். ஸோ நீங்க அப்படி இருந்து பார்க்கும்போது இப்படி எக்ஸிட்டா வரும். இதே கீழே இருந்து பார்க்கும்போது இது என்ட்ரன்ஸா இருக்கும். எதுவா இருந்தாலும் பாபல் மெண்டல் ஸ்டேட் இருக்குல்ல, இதை முடக்கிறதுக்காக, இதை கண்காணிக்கிறதுக்காக, இதை தன் கையில கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலையா அப்படின்ற கேள்வி. ஸோ முழுவதும் இந்த மிடில் ஈஸ்ட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது கல்ஃப் நாடுகள், குறிப்பா அரபுலக நாடுகளுக்கு மிக பெரும் சிக்கலா இருக்கும். அவங்க எல்லாரும் எதிர்ப்பாதான் இருக்காங்க இது போல மூவ்ஸ்னால. ஸோ எப்படி இந்த அரபுலக நாடுகள் காய்களை நவுத்த போறாங்க, இல்ல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராந்தியத்திலிருந்து பின் வாங்கிடுவாங்களா, அது போல ஒரு சூழ்நிலை நடந்துருமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஒரு வேலை நடந்துச்சுன்னா அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்றேன்னு சொல்லிட்டு திருப்பி அட்டாக் பண்ணுவாங்களா, இல்ல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுமா, என்ன நடக்க போன்றது வரக்கூடிய நாட்கள்ல வந்து பண்ண அடுத்தடுத்த நாள்ல தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்க போதா, இல்ல அமைதி பேச்சுவார்த்தை நடக்குமா, என்ன நடக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கல. அடுத்த பேர் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.